வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்டர்ஸ். ஆரம்பிக்கலாமா? நேற்று டபுள் டமாக்கா மாதிரி எலெக்ஷனும் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் சிஎஸ்கேவும் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு விசிலு, இங்க ஒரு விசிலு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எலெக்ஷனை பத்தி ஒரு சின்ன ஒரு டாக். போன 2021 விட 2026ல வந்து ஓட் போட்ட பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. ஸோ எல்லாரும் ஓட்டு போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப என்ன சொல்றது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி ஃபார் போலிங் யுவர் ஓட். அதே மாதிரி ரெண்டு ரீசன் சொல்றாங்க. ஒன்று வந்து ஒரு பார்ட்டியை சொல்றாங்க, அந்த பார்ட்டி பேர் நம்ம இங்க பெருசா சொல்ல வேண்டிய, அதுக்கு தெரியும் என்னன்னு. இன்னொரு மெயின் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, எஸ்ஐஆர்ல நிறைய இல்லாத ஓட்டுக்களை, அதாவது ஆள் இறந்தவங்க அப்புறம் எக்ஸ்ட்ராவா டூப்ளிகேட் ஓட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்தங்காட்டி இந்த தடவை ஒரு நல்ல பர்சன்டேஜ் நம்ம பார்த்துருக்கோம். அதுவும் முக்கியமா கரூர்ல வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. அவங்க தான் ஹையஸ்ட் 92% மேல போட்டிருக்காங்க. கரூர் மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பினஸ். ஹோப்பிங் த பெஸ்ட் ஃபார் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ். ஓகே ஓகே, நம்ம அப்படியே மேட்ச்குள்ள போயிடலாம். நாளைக்கு சாரி, அரசியல் பேசும்போதே கீச் கீச்சன் சவுண்ட் கேக்குதுடா கார்த்தி. பால் ஏதாவது தெரியுதா? தெரியுது, நல்லா தெரியுது. என்ன பண்றது, வால் மலைச்சு நிக்குது. நல்லா ஆர்வமா போட்டோம் எல்லாரும் ஓட்டு. ஓகே, சண்டை போட்டு போட்டோம். நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க ஓட்டு போட முடியலன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் எலெக்ஷனுக்காக ஆர்வமாகவும். நிறைய பேர் வந்து ரொம்ப எப்படியாவது வந்து போட்டுருணும், ஒரு 500 ரூபா செலவு பண்ணி ஒரு ஊருக்கு வந்து இவனுக்கு போடணுமாடா அப்படிங்கிற கான்செப்ட் தாங்க, நான் போட்டு ஆகணும் இவனுக்கு அப்படின்னு சொல்லி வந்து நின்ன விஷயம் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சு. அது ஃபிளைட்ல எல்லாம் வந்திருக்கான் பாருங்க. சோ நம்ம அரசியல் இதோட நிப்பாட்டிக்குவோம். நம்ம ரிசல்ட் வந்தப்போ பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறான்னு. இப்ப நம்ம அப்படியே நம்ம மே 4ஆம் தேதி குஜிலி மஸ்த விட இப்ப இருக்கிற குஜிலி மஸ்த பாரு. நினைச்சு கூட பாக்கல, சிஎஸ்கே இப்படி ஒரு குஜிலி மஸ்தி பண்ணி வேற லெவல்ல என்ஜாய். எப்படி சொல்றது, அது சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. நான் தோத்துருவானுங்களோன்னு பயந்துட்டு இருந்தேன். அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி நாங்க எல்லாம் எலெக்ஷனுக்காக அங்கிருந்து இங்க டிராவல் பண்ணி வந்தனால எங்களுக்கு சிஎஸ்கேவோட ப்ரிவியூ போட முடியல. அப்புறம் அந்த ஒரு சூப்பரான மேட்ச், ஒரு லோ ஸ்கோர் டிஃபெண்டிங் ஆஃப் திஸ் சீசன், அதையும் எங்களால ரிவ்யூ பண்ண முடியல. சாரி ஃபார் தட். நாங்க எல்லாம் டிராவல் பண்ணி வந்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம டைரக்டா சிஎஸ்கே மேட்ச்க்குள்ள போயிடலாம். ஓகே, எப்படி இருந்துச்சு மேட்ச் உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்தா லைக் ஒரு ரன் ரேட் ஏறிச்சு. நம்மளுக்கு 104 ரன்ல வின் ஆயிருக்குன்றது போது எனக்கு அடையப்பா அப்படின்னு இருந்துச்சு. செகண்ட் விஷயம், எல்லா குட் திங்ஸ் ஹேப்பன். லைக் ஃபர்ஸ்ட் ஓவர் அகில் ஹுசேன் போட்டது அண்ட் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அண்ட் என்ன நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜை பாக்குறேன்னா, எம்ஐ வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்ல வந்துட்டாங்களோ லாஸ்ட் மேட்ச்ல இருந்து. ஸோ அவங்க வந்துட்டு ஈஸியாக அடிக்க முடியுமோன்னு ஒரு பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சது என்னை பொறுத்த வரையும். அண்ட் ஆஸ் யூஸ்வல் சஞ்சு சாம்சன் வந்துட்டு ஒரு ஆங்கர் ரோல் ஆடினா. என்னதான் விக்கெட்ஸ் போயிட்டே இருந்தாலும் குட் ரன் ரேட் மெயின்டைன் பண்ணாங்க. அண்ட் சஞ்சு ஸ்டுட் த கிரவுண்ட். அது வந்துட்டு எனக்கு அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ லைக் இட் இஸ் அ சிஎஸ்கே விக்டரி அண்ட் சோலி பிலாங்ஸ் டு சிஎஸ்கே. ஆக்சுவலா சஞ்சு பத்தி நீ சொன்னப்போ ஒரு பாயிண்ட் எனக்கு என்னன்னா, அங்க மொத்த பேட்ஸ்மேன் எல்லா அந்த 2 டீமும் சேர்த்து சஞ்சு மாத்திரம் தனியா ஒரு ஒரு கேம் ஆடிட்டு இருந்தா. அப்படி ரொம்ப பேசிக்ஸ் ஃபாலோ பண்ணி ரொம்ப சூப்பரா எங்கெங்க 6 அடிக்கணும், எங்கெங்க 4 அடிக்கணும், எப்ப டேக் டவுன் பண்ணணும்னு அசைன் பண்ணி கரெக்டான பால்ஸ் யூஸ் பண்ணி சூஸ் பண்ணி தனியா ஆடிட்டு இருந்தா. அப்படி அதை பத்தி பேசுறதுக்கே ஒரு ஃபுல் எபிசோட் தேவைப்படும் போல, அவ்வளவு சூப்பரா ஆடிட்டு இருந்தா அப்படி சஞ்சு. தலை தோனி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். நினைவா இந்த மேட்ச்க்கு வரல, அடுத்த மேட்ச்க்கு வருவாருன்னு பாக்குறேன். எனக்கு அந்த நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்து சிஎஸ்கே மேட்ச் நடந்துட்டு தான் இருக்கு. அவே கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு, ஹோம் நடந்துட்டு இருக்கு. தலை நெட்ஸ் கிட்டத்தட்ட வர ஆரம்பிச்சா தெரியுமா? அப்ப இருந்தே கிரௌட்ல வந்து ஆல்மோஸ்ட் 50% சிஎஸ்கே ஆக்கியூபென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஸ்ஆர்எச் மேட்ச்ல கண்டிப்பா தலை வந்துருவாருங்கிறதுனாலதான் ஃபுல் சிஎஸ்கே ஃபேன்ஸ். பிரீத்தி சிந்தாக்கு நடந்தது இந்த டைம் காவ்யா மாறனுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். அதை வந்து சைலன்ஸ் பண்ணாங்க க்ரௌட. பட் பார்ப்போம், சிஎஸ்கே செம கம்பேக். அண்ட் மும்பைலையுமே வந்து ஈக்குவலா ஒரு சிஎஸ்கே க்ரௌட் இருந்தது. இன்ஸ்பைட் ஆஃப் எலெக்ஷன் அதை தாண்டி பிளைட் பிடிச்சி மேட்ச் பார்க்கவும் போயிருக்காங்க. மும்பையிலயும் நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாமே டிக்கெட் எடுத்து போயிருந்தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியும் என்னமோ தான் வென்யூ சேஞ்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில நடந்த மேட்சை மும்பைக்கு மாத்தினாங்கன்னு நினைக்கிறேன். மேபி அது எனக்கு கரெக்டா தெரியல, எலெக்ஷன்னால சம்திங் அந்த மாதிரி மாத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படி இருக்கும் போதே நம்ம ஹாஃப் ஆஃப் தி க்ரௌட தூக்கிட்டோம், கொஞ்சம் எல்லாம் இருந்தது அப்படிங்கும் போது இது வந்து நல்ல சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா சிஎஸ்கேங்கிற சான்ஸ் வந்து நிறைய கேட்டுட்டே இருந்தது, அதுவும் அவங்க கோட்டையிலேயே போய். ஏன்னா இதை நம்ம 2023 பார்த்துருக்கோம். அவங்க கோட்டையிலேயே போய் எம்எஸ் தோனியோட கடைசி சீசனா இருக்குங்கிறதுனால போய் போட்டு பொழந்த ஞாபகங்கள் வருகிறது. கப்பு கண்ணு முடிய தெரிகிறது.
கொஞ்சம் நல்ல ரன் ரேட் வேற வந்துட்டோம், பிளஸ் வேற வந்துட்டோம், 5th பிளேஸ்ல வந்திருக்கோம். ஸோ இனி என்னன்னா அந்த ஒரு மெயின்டைன் பண்ணி ரேஸ்ல இருந்து 4th பிளேஸ்க்குள்ள போறதுதான் விஷயம். அன்பார்ச்சுனேட்டா எம்ஐக்கு வந்துட்டு 100% இனி நடக்கிற எல்லா மேட்சையுமே அவங்க ஜெயிச்சாக வேண்டிய கட்டாயம் வித் ரன் ரேட். 99 ரன் வித்தியாசத்தில் ரன் ரேட்ல ஜெயிச்ச அதே மும்பை அடுத்த மேட்சே 103 ரன் வித்தியாசத்துல தோக்குறாங்கும் போது இந்த இந்த டீம் எப்படி புரிஞ்சுக்கிறதுனே நம்மளால தெரியல. ஆப்வியஸா நம்மளும் போன மேட்ச் தோத்தோம், 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு போன மேட்ச் தோத்தோம். சூப்பர் ஸ்பீஷியஸா பார்த்தோன்னா அகில் ஹுசைன் இருந்த 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். அகில் ஹுசைன் இல்லாத மேட்ச்ல நம்ம அந்த விஷயத்த நீ சூப்பர் சீரிஸா பார்க்க வேண்டாம். அந்த விஷயத்த பிராக்டிகலா லாஜிக்கலா பார்த்தா அகில் ஹுசைனோட 3 மேட்ச்லயுமே போட்ட ஓவர்ஸ் அப்படி மெயின் விக்கெட்ஸ் தூக்குறது இல்லைன்னா ரன்னை கண்டெயின் பண்றதுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ண அப்படி 3 மேட்ச்லயுமே. சோ அவரோட பவுலிங் எஃபெக்ட் மேபி லாஸ்ட் மேட்ச் இருந்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் கம்மியா இருக்கும், நம்ம வின் பண்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டிங்ல நம்ம எல்லாம் சொன்னோம் பவுலிங் தான் வீக்னா பவுலிங் சூப்பரா போட்டிருக்காங்க நேத்து. ஆனா பேட்டிங்ல ஒருத்தர் ஆடலன்னா மேபி இந்த ஸ்கோர் வந்து சஞ்சு அவுட் ஆயிருந்தா இந்த ஸ்கோர் வந்து இல்ல அது 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 அப்படி இல்ல. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் 250 சிஎஸ்கே அடிக்கும் போதும் கன்சிக்யூட்டிவா நம்ம விக்கெட்ஸ் விடும் போதும் திரும்ப 250 அடிச்சோம். என்ன ஆனாலும் 200 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கு. இடையில போன மேட்ச்ல வந்து மேட்ச் ஷாட் வந்து 30 பால்ஸ் 34 ரன்ஸ் ஆடிட்டாரு. ஏன்னா அவரோட ஸ்லாட் அது இல்ல, ஓப்பனிங் ஸ்லாட் வருவாரு ஆடுவாரு. டெவன் கான்வே மாதிரி ஒரு பிளேயர் அவரு. அந்த மாதிரி ஒரு பிளேயருங்கும் போது அவர் அங்க இறக்கி விட்டதுனால மிஸ் மேட்ச் ஆயிருச்சு. ஈவன் சிவம் டுபே இன்னும் கரெக்டா ஃபயர் ஆகல. முதல்ல சொன்னதான் ஸ்பின்னரை மட்டும் தான் அடிப்பேன், நான் ஃபாஸ்ட் பவுலர் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸ்பின்னர் வச்சு விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க சிவம் டுபேல. அதுவுமே வந்து பெட்டர் சயின்ஸ் கிடையாது. ஸோ அந்த இடத்துலயும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். யார் ஃபெயில் ஆனாலும் ஒருவேளை இவர் ஃபெயில் ஆகிறாருன்னா அவர் அடிக்கிறாரு, இல்லைன்னா எனக்கு பேட்டிங்ல கன்சிஸ்டண்டா இந்த இன்டென்ட் படி பார்க்கும்போது சர்ஃப்ராஸ் வந்து எல்லா மேட்ச்லயுமே அந்த இன்டென்ட் தெளிவா கட்டாரு. 3 பால் 4 பால் 12 ரன் அடிச்சானாலுமே அந்த 4 பால்லயும் அந்த இன்டென்ட் இருக்கு. ஸோ அவர் வந்து செகண்ட் டவுன் வரது வந்து ஃபர்ஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் வரது வந்து நமக்கு மிகப்பெரிய பிளஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த பக்கம் ஆங்கர் எய்தர் கெய்க்வாட் அவுட் ஆனதுனால, கெய்க்வாட் தான் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாரு, கெய்க்வாட் அவுட் ஆனதுனால சஞ்சு வந்து திரும்ப சர்ஃப்ராஸ் அவுட் ஆகும்போது சிவன் டுபே செகண்ட் பிடில் ஆடும் போது சஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பிடில் ஆடினாரு. அதுக்கப்புறம் நம்ம சிவன் டுபே விக்கெட் போனதுக்கு அப்புறம் இங்க வந்து கொஞ்சம் பிளேயர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். நல்லா பார்த்தோன்னா எல்லாரும் 10 பால் இல்ல 8 பால் ஆடுறாங்க, 200 இல்ல 170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி கொடுத்து 20 ரன் ஒரு 5-6 பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாரு. ஒருத்தன் தனியா நின்று 100 அடிச்சுட்டான். ஸோ ஆப்வியஸா நம்ம 200 ரீச் ஆயிட்டோம், ஈஸியா ரீச் ஆயிட்டோம். அப்படிங்கும் போது ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனோ இல்ல செட்டில் டவுன் பேட்ஸ்மேனோ 17th 18th ஓவர் வரைக்கும் நின்னாங்கன்னா என்ன நடக்குங்கிறது நம்ம ரோஹித் சர்மா மூலியமா பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த சஞ்சு சாம்சன் கிட்ட பார்த்தோம். 18th ஓவரும் டேக் டவுன் பண்ணாங்க, 19th ஓவரும் டேக் டவுன் பண்ணாங்க. பும்ராவை மட்டும் தான் டேக் டவுன் பண்ணல. ஆனா அது வந்து பெட்டர். பும்ராவை டேக் டவுன் பண்ணி விக்கெட்டை விட்டுருந்தோம்னா நம்ம 150 அடிச்சிருக்கும். ஸோ அது வந்து சஞ்சு சாம்சனோட சூப்பரான கிளியரான மைண்ட் செட் வந்து புரிஞ்சது. அந்த விஷயத்துல உண்மையாலுமே பாராட்டுகள். கிளாஸ் பால்ல 100 அடிச்சு பண்ணாரு. இதே விஷயத்த கெய்க்வாட் பண்ணுவாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். 2023 பண்ணாரு, திரும்ப பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே ஸ்டார்ட் ஆகுது, கப்புன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. கெய்க்வாடோட கேப்டன்சில ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலா நேற்று நம்ம ஜெயிச்சதுல வந்து நிறைய லக்கும் இருந்திருக்கு. ஏன்னா இனிஷியலா டாஸ் போடும்போது இம்பாக்ட் பிளேயர் வந்து அகில் ஹுசைன் கிடையாது, பிரசாந்த் வீர் தான். அன்பார்ச்சுனேட்டா அந்த இடத்துல வந்து நம்ம கார்த்திக் சர்மா வந்து 18 பால்ஸ் 18 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆன காட்டி அந்த இடத்துல வர முடியல இவர்னால, அந்த டைம்ல வர முடியல பிரசாந்த் வீர்னால. ஸோ அதனால அகில் ஹுசைனை கொண்டு வந்தாங்க. நீ ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஜேமி ஓவர்டன் உள்ள போகும்போது கூட பிரசாந்த் வீர் வந்து பேடடப்பா தான் இருந்தாரு. ஆமா, பேடடப்பா இருந்தாரு, பேட்டை வீசிட்டு இருந்தாரு, எல்லாமே இருந்தாரு. ஆனா அகில் ஹுசைன் மேல ட்ரஸ்ட வச்சு, ஏன்னா பவுலிங் போடணுங்கிற ட்ரஸ்ட வச்சு நான் இன்னும் சொல்றேன், அகில் ஹுசைன் வந்து இனி நடக்க போற எல்லா மேட்ச்லயும் பிளேயிங் லெவல்ல இருக்கணும். இம்பாக்ட் அப்பெல்லாம் கிடையாது, அகில் ஹுசைன் பிளேயிங் லெவல்ல இருக்கணும், 100 பிளேயிங் லெவல்ல இருக்கணும். ஃபாரினர் ஜேமி ஓவர்டன் தேர்ட் ஃபாரினர். ஜேபி ஓவர்டன் வந்து நான் எப்பவும் சொல்றேன், எனக்கு இந்த ஜேபி ஓவர்டன் பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஷேன் வாட்சன் ஷேடோ அந்த மாதிரி தோணுது. உசுறு கொடுத்து பண்றாங்க ஃபீல்டிங். அவன் ஜெயிச்சிட்டோம் தெரியும், 8 விக்கெட் போயிருச்சுன்னு தெரியும், கீப்பர் தலைக்கு மேல போறத அவ்வளவு பெரிய உடம்ப வச்சு நம்மால அந்த 2 ரன் சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயம் ஒண்ணு பண்றாரு தெரியுமா. இந்த மாதிரி உசுறு கொடுத்து ஆடுற பிளேயர்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அவங்க வந்து அவரு 30+ ஆல்ரெடி ஓகேவா. ஆனா அவரோட ஹைட்டு உடம்புக்கு அந்த ஆள் போடுற எஃபர்ட் உண்மையாலும் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஸ்போர்ட்டா இருக்கு. ஸ்போர்ட்னா அப்படிதான். நம்ம ஜெயிக்கிறோம் தெரிஞ்சானாலும் என்ன தெரிஞ்சானாலும் ஒரு எஃபர்ட் ஒண்ணு போடுறோம் இல்லையா, அதுதான் ஸ்போர்ட். அதனாலதான் நமக்கு எல்லாம் அந்த ஸ்போர்ட் அவ்வளவு பிடிக்குது. அந்த ஜேமி ஓவர்டன் எஃபர்ட் வந்து
எனக்கு உண்மையாலுமே பயங்கரமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ப்ராமிசிங்கா இருந்துச்சு. ஸோ பிளேயிங் லெவன்ல தயவு செஞ்சு ஜேமி ஃபர்ஸ்ட் ஓவர்டனை மேட்ச் வைங்க. கரெக்டான டைம்ல ஜேமி ஓவர்டனுக்கு ஓவர் கொடுங்க. ஏன்னா அவர் வந்து 8 விக்கெட்டோ 10 விக்கெட்டோ என்னமோ எடுத்திருக்கிறாரு போல. ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிறாராமா. அந்த மாதிரி போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த டைம் அவருக்கு கொஞ்சம் கிளிக் ஆகல. ரன் போச்சு, ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் ரன் போச்சு, ஓகே. ஏன்னா அது டேக் டவுன் பண்ண வேண்டிய ஓவர் டேக் டவுன் பண்ணிட்டாங்க. 100ம் அகீல் ஹுசைனும் அழகா சென்னை ரெகுலரா எப்படி ஜெயிப்பாங்களோ, ஜடேஜா அஸ்வினை வச்சு எப்படி ஜெயிப்பாங்களோ, ஸ்பின்னை வச்சு எப்படி ஜெயிப்பாங்களோ அதே மாதிரி சூப்பரா ஜெயிச்சு விட்டாங்க. இது வந்து பெட்டர் சயின்ஸ். திரும்ப சிஎஸ்கே ஃபார்மெட்லயே ஜெயிக்கிறதுங்கிறது சூப்பர். நம்ம கேப்டன் நம்பணுமே. ஸ்பின்னர்ஸ் வந்து ஒர்த் தான் கேப்டன் நம்பணும். கேப்டன் கையில தான் இருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம், ஜேமி ஓவர்டன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து இப்ப வரைக்குமே இம்பாக்ட் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு மேட்ச் கூட சும்மா போனது இல்ல. ஒன்னு விக்கெட் இல்லைன்னா ரன்னு, ரெண்டுல ஏதோ ஒண்ணு, ரெண்டுமே. ஸோ டீம் வந்து பக்காவா செட் ஆயிருக்கு. பேட்டிங் மட்டும் அங்கங்க கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்கு, அது மட்டும் கரெக்ட் பண்ணா சிஎஸ்கே பக்கா டாப் 4 போகலாம். மேபி கப்பு கூட அடிக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா பஞ்சாப்னு ஒரு பெரிய டீம் இருக்கு மேல, அதை தாண்டி போனா அது பெரிய விஷயம். எம்ஐ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. மெயினா எம்ஐயோட கேப்டன். அந்த கேப்டனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. தலைவன் ஸ்வாக் மட்டும் தான் பண்றான் எல்லா மேட்சும். ஆடவும் மாட்டேன்றான், கேப்டன்சியும் பண்ண மாட்டேன்றான், பவுலிங்கும் வர மாட்டேங்குது. எல்லாரும் மும்பை தோத்தமே எனக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே மாறிடுச்சு. ஏன்டா 99 ரன்ஸ் அடிக்கும் போது வா அவன் தான் மோட்டிவேட் பண்ணா, அவன் தான் பண்ணா அப்படின்னு போயிட்டு கடைசியில இப்ப அடிக் மாட்டியா புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் ரோஹித் சர்மா கேப்டன் வரணும், மறுபடியும் ரோஹித் சர்மா. டைம் கொடுங்கப்பா, அவன் டீம் செட் பண்ணி கொண்டு இல்ல, வரணும், டைம் கொடுங்க. கேப்டன்சில நிறைய தப்பு இருக்கு ஹர்திக் பாண்டியா கிட்ட. ஏன் அந்த மாதிரி முடிவு எடுக்கிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. பக்காவா ஒரு டீம் வச்சுக்கிட்டு எதுக்கு அந்த மாதிரி போகணும்? அதான் நான் தப்புகள் திருத்தப்பட வேண்டியவைதான். அதுக்காக பிளேயரை மாற்றப்படணுங்கிற அவசியம் இல்ல. அந்த தப்பை திருத்தி அவர் ஒரு கேப்டன் ப்ரூவ் பண்ண வச்சா அது நல்லா இருக்கும். ஏன் மாத்தணும்? வை ரோஹித் சர்மா, ஏன் ரோஹித் சர்மா உள்ள கொண்டு வரீங்க? 5 கப் அடிச்சவர் தான், அவர் தான் கரெக்ட், எல்லாமே ஒத்துக்கிறேன். அப்படியே இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு வரணும்ல. ஹர்திக் பாண்டியா இது இந்தியாவுக்கு லக்கி என்கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி என்கிட்ட அவருக்கு இப்ப ஒர்க் அவுட் ஆகல. அதுக்காக எதுக்கு ரோஹித் சர்மாவை திரும்ப கேப்டனா கொண்டு வரணும்னு ஏன் அதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அது வந்து ஒரு வகையில ஹர்திக் பாண்டியாவுக்கு மண்டை சூடாகி அடுத்த எல்லா மேட்சும் ஜெயிக்கணுங்கிற அளவு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயம் தான் கரெக்டா போகும்போது கரெக்டா இருந்துச்சு. இந்த டைம் அது தப்பா போயிடுச்சு. எல்லா மேட்சும் ஜெயிச்சாகணும், நம்ம மேல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்மள அடிக்கிறானுங்கிற விஷயம், அந்த வெறி எல்லா டைமும் கரெக்டா போகலாம். ஏன்னா இது ஒன் மேன் கேம் கிடையாது. கேப்டன் டிசிஷன் மேக்கிங்கா இருந்தாலும் 11 பிளேயரும் அவங்களோட எஃபர்ட்ஸை கொடுக்கணும். ஆன் தி டே இப்ப நீ பார்த்தானா சஞ்சுவோட கேட்சா இல்ல யாராவதோ கேட்ச் வந்து வருது, நமந்தீர் தான் நினைக்கிறேன், வந்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிட்டாரு, பால் முன்னாடி விழுந்துருச்சு. யாரோட கேட்ச் எனக்கு ஞாபகம் இல்ல, ரவிஸ் லைஃப்ல மிஸ் ஆச்சு. சோ இதுக்கு நம்ம கேப்டனை குறை சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை அந்த சுச்சுவேஷன் கரெக்டா இருந்தா ஒரு கேட்ச பிடிச்ச மேட்ச மாதிரி ரன் கம்மியா இருந்திருந்தா, சோ அந்த சுச்சுவேஷனுக்கு தான் கேப்டன் ரியாக்ட் பண்ணணும். தப்பான முடிவுகள் எடுத்தாரு, அவர் எடுத்த முடிவுகள் தப்பான முடிவுகள் கிடையாது. எடுத்த முடிவு தப்பாயிருச்சே தவிர அது தப்பான முடிவு கிடையாது. ஓகேவா? இப்போ நான் வந்து அகில் ஹுசைன் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு, பிளேயிங் லெவல்ல வேணும்னு சொல்றேன். அவரை தூக்கி வெளியில உட்கார வச்சா அது தப்பான முடிவு. மேட்சுக்கு உள்ள வந்துட்டு இந்த டைம் அகில் ஹுசைன் போட்டா கரெக்டா இருக்குன்னு கொடுக்கும்போது அகில் ஹுசைன் விக்கெட் எடுத்தனால அது சரியான முடிவு. அகில் ஹுசைன் ரன் கொடுத்தா அது தப்பான முடிவு. அகில் ஹுசைன் போடணும்னு எடுத்த முடிவே தப்பான முடிவு நீங்க சொல்ல முடியாது. அதுதான் இங்க விஷயம். அதுதான் இங்க வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு. எஸ்ஜே சூர்யா மாதிரி போகுதுல. அப்போ போன மேட்ச் வந்து மேத்யூ ஷாட்டுக்கு தேர்ட் ஓவர் கொடுத்தது சரியா தப்பா? தப்பு தான். மேத்யூ ஷாட்டுக்கு கொடுத்த இடம் வந்து சரியா இருக்கும். எப்படி தெரியுமா? ஒருவேளை மேத்யூ ஷாட் 30 பாலுக்கு 60 ரன் அடிச்சிருந்தானா அது சரி அப்படின்ட்டு இருப்பீங்க. 30 பாலுக்கு 34 ரன் அடிச்சதுனால தப்பு அப்படின்னு. மேத்யூ ஷாட் அனுப்பணுங்கிறது முடிவு. அது தப்பா போனதும் சரியா போனதும் அவர் விளையாண்ட விதத்துலதான் இருக்கு. ஓகேவா? சோ அது தப்பா போகும் பட்சத்தில் அடுத்த டைம் அந்த முடிவை நம்ம மாத்திக்கணும். மேத்யூ ஷாட் இப்படி மாத்திக்கணும் அப்படிங்கறத விஷயம். ஓகேவா? அதுக்காக ருத்ராஜ் கைக்கோடையே நான் மாத்துவேன் அப்படின்னா அதுதான் இங்க வந்து தப்புங்கிறேன். ஹர்திக் பாண்டியா ஆக்சுவலி இந்த மேட்ச் தோத்தக்கா ஹர்திக் பாண்டியாவே மாத்துவேன் அப்படிங்கிறது தப்பு. அதான் ஆக்சுவலா ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ஒரு புது பிரான்ச்சைஸ கேப்டன்சி எடுத்து ஃபர்ஸ்ட் சீசனே ஜெயிக்க வச்சாரு, கப் அடிச்சாங்க. ஸோ ஐ மீன் ஒரு 2 சீசனா பேடா இருந்துச்சுன்னா, ஸோ ரோஹித் சர்மா பாத்தீங்கன்னா நிறைய சீசன் கப் அடிக்கல, இது பண்ணல. ஆனா பேக் பண்ணணும். ஸோ ஒரு 2 சீசன் பார்த்துட்டு அவங்கள பேக் பண்ணலைன்னா அது வந்துட்டு அந்த பிரான்ச்சைஸிக்கு அழகு இல்லை ஆக்சுவலி. ஸோ இப்போ தோனி ஒரு 2 சீசன் தோத்துட்டாரு. இப்போ துபாயில போதெல்லாம் அட்டரா தோத்தோம். ஸோ அடுத்த வருஷம் வந்துட்டு நம்ம பேக் பண்ணோம். ஸோ மனோஜ் சொன்ன மாதிரி கேப்டன்சி டிசிஷன்ஸ் வந்துட்டு தப்பா இருக்கலாம். பட் அந்த மேட்ச் விளையாடும் போது இவர் இந்த டைம்ல அந்த பால் போட்டா விக்கெட் வரும்னு நம்பிதான் கொடுக்குறாங்க. பட் அது 6 கூட போகலாம், இல்ல கேட்ச் எடுத்துக்கலாம். இப்போ மேத்யூ ஷாட்டே தேர்ட் ஓவர் கொடுத்தா ருத்து,
அந்த நேரத்துல அபிஷேக் சர்மா ஒரு டாப் ஏஜ் வாங்கி கேட்ச் போயிருந்தா மேட்ச் என்ன ஆயிருக்கும்? ஸோ திஸ் ஆர் தட் தான். அங்க எப்படி டெலிவர் ஆகுதோ, அங்க என்ன மேட்ச் சினாரியோ இருக்கோ, அது பொறுத்து தான் மேட்சே டிஃபைன் ஆகுது. ஸோ அதனால இப்போ ஒரு அட்டர் டெசிஷன். இப்போ அகில் ஹுசேன் நல்லா விளாண்டுருக்கான், அவனை தூக்கிட்டு நான் கார்த்திக் சர்மா உள்ள, ஐ மீன் பிரசாந்த் வீரை உள்ள கொண்டு வந்து ஆடுவேன் அப்படின்னு சொன்னா அது வந்து தப்பா இருக்கலாம். பட் அந்த மேட்ச்ல வந்துட்டு ஒரு ஓவர்ஸ் கரெக்டா போகலாம், தப்பா போகலாம். அந்த பிரவிஸோடது மனோஜ் சொன்ன மாதிரி நமந்தீர் வந்துட்டு ரன் இன் பண்ணி கேட்ச் பிடிச்சிருந்தா எப்படி வேணா மாறி இருக்கலாம். ஸோ அந்த டிசிஷன்ஸை வந்துட்டு கேப்டன் வந்துட்டு மேக் பண்ணுவாரு. அது கரெக்டாகவும் போகலாம், ஆன் த ஃபீல்ட் தப்பாவும் போகலாம். ஆனா நம்ம கேப்டனை வந்துட்டு இப்பவே எடுத்து மாத்தணும்ன்றது என்னோட அபிப்பிராயம் இல்லை. ஸோ ஒரு கேப்டனை பேக் பண்ணணும். அண்ட் என்ன சொல்ல போகுது, எம்ஐ பாடி லாங்குவேஜும் சரியா இல்லை. ஒரு மிஸ்டேக் பண்ணா எல்லாருமே கேப்டனை பாக்குறாங்க, அவன் என்ன திட்டுவானோ என்ன பண்ணுவானோன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு வந்துட்டு ஒரு மிஸ்ஃபீல்ட் ஆகும், அவனை ரூதர்ஃபோர்டு வந்து ஹர்திக் பாண்டியா பார்த்துட்டே இருப்பான். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனையோ அந்த ஒரு அட்மாஸ்பியரையோ இவங்க மாத்தணும்னு நினைக்கிறேன், ஒரு காமா கொண்டு வரணும்னு என்னோட ஃபீல். ஸோ இட் வாஸ் எம்ஐஸ் கேம். ஆனா அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். இப்போ இந்த திலக் வர்மா வந்து ஃபெயிலியராகவே போயிட்டு இருந்தது. இல்ல அவர் அடிக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு போன மேட்ச் நீங்க திலக் வர்மாக்கு பதில் வேற யாராவது கொண்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? திலக் வர்மா அடிச்ச 101 ரன் கூட அவங்க சேஸே பண்ணல. அவங்க டீம் ஸ்கோரே, ஆப்போனன்ட் டீம் ஸ்கோரே 100 தான். ஸோ அப்ப நீ யோசிச்சு பாரு, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்ல. இப்போ பூரானுக்கும் அப்படிதான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குன்ட்டு இப்ப எல்எஸ்ஜி வந்து ஒரு 8 பிளேஸ் இதுல இருக்கிறாங்க. அவங்க டீமே சரியா பண்ணலாங்கும் போது வேற வழியில பூரானை நீ மாத்தி தான் ஆகணும். ஓகேவா? அவங்களால விக்டரியா இது பண்ண முடியல, எல்லாமே தப்பா போகுதுங்கும் போது அந்த பூரான் மேல ஒரு சான்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்டிஃபைடா கேட்டானா ஜஸ்டிஃபைடு. பட் அது கரெக்டான்னு கேட்டா என்னால சொல்ல தெரியல. ஏன்னா பூரான் வந்து எனி டே திலக் வர்மா மாதிரி இதே மாதிரி 100 ரன் 40 பால் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆள். அது ஆல்ரெடி சாதிச்சும் கட்டியிருக்கிறேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கறனால நான் பூரானை பேக் பண்ணுவேன். நான் எப்பவுமே பூரானை பேக் பண்ணுவேன். பட் ஆனா அது அவங்க டீமுக்கு சரியா முடிவு போகல. இன்னொன்னு அவங்க ஓனரை பத்தி நமக்கு தெரியும். ஸோ அப்படிங்கறனால பூரானை தூக்கி வீசிடுவாருங்க தான் நான் நினைக்கிறேன். பட் நம்மளால அடுத்த மேட்ச் வந்து பூரா விட்டு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, பூரான் இப்போ வரைக்கும் ஃபார்ம் அவுட்டா இருக்கிறனாலே அவன் அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படிங்கறனாலே அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான்னா அவங்களோட பூரானுக்கு போடுற பவுலிங் இது சேஞ்சே இதாயிரும். இப்போ வரைக்கும் சிவம் டுபேவை ஸ்பின்னருக்கே கொடுக்காம வச்சு ஸ்பின்னர் ஆடவே விடாம பண்ணி ஸ்பின்னருக்கு ஆட வர மாட்டேங்குது அவருக்கு. அந்த மாதிரி பண்ணி விட்டாங்க நம்மால சிவம் டுபேல. பட் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஸ்பின்னர் கிட்ட ஃபயர் ஆனாருன்னா ஆப்போசிட் டீமுக்கு க்ளூவே இருக்காதுங்கிறதா விஷயம். 2 ஸ்பின்னர் வச்சு போறாங்க, 8 ஓவர் போட்டாகணும். ஃபர்ஸ்ட் ஓவர் 2வது ஓவர்லயே 2 ஸ்பின்னரையும் அடிச்சு போட்டாங்கன்னா 4 ஓவர் வேற பார்ட் டைம் பவுலர் போட்டாகணும். அதை சிவம் டுபே கேபிடலைஸ் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா சிவம் டுபேக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கேபிடலைஸ் பண்ணிக்குவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், சிவம் டுபே தட்டி விட்டு சிங்கிள் எடுத்து கொடுத்து அவங்களை அடிக்க சொல்லணும். எய்தர் அந்த இடத்துல ஜேமி வார்டன் இருந்தாலும் சரி, இல்ல அந்த நம்ம சொல்ல போனா இனிமேல் தலை வந்துருவாருன்னு வச்சுக்கோங்க, பினிஷிங்ல தலை வந்தாலும் சரி. அப்ப அதை தான் அவர் பண்ணணும். ஸோ அந்த சிங்கிள் தட்டி கொடுக்குற வேலையாவது சிவம் டுபே வந்து தயவு செஞ்சு கத்துக்கணும் அப்படிங்கறதா. இதுதான் மேட்ச் பிளான். நம்ம இப்படிதான் மாத்த முடியும், எதர் திஸ் எதர் தட். அந்த மாதிரி சிஎஸ்கே வந்து அவங்க பிளான்ல சூப்பரா வந்தாங்க. சஞ்சு அடிச்ச 101 ரன்னை மட்டுமே மும்பையால பீட் பண்ண முடிஞ்சது, நம்ம டீம் ஸ்கோரை பீட் பண்ண முடியலங்கிறதா ஒரு சோகம். சரி, ஓகே, நம்ம அடுத்த செஷன் போயிடலாம். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் சஞ்சு சாம்சன் கொடுத்தாங்க. எனக்கு வந்து அகில் ஹுசேனுக்கு கொடுத்துருக்கலாம், பட் சஞ்சு டிசர்வ்ஸ் தான். எனக்கு என்னமோ இது பிளேயர் ஆஃப் தி மேட்ச்ன்னு சொல்றதை விட இந்த மேட்ச்ல வந்து எனக்கு வந்து கேப்டனை ரொம்ப பிடிச்சிருந்தது. கேப்டனா ருத்ராஜ் கைக்வாடோட முடிவுகளும் அந்த 11 பிளேயரோட எஃபர்ட்டும் பிடிச்சிருந்தது. 10 பிளேயர் ஒருத்தர் மட்டும் நான் ஒத்துக்கல, சிவம் டுபேங்கிறவர் மட்டும் ஒத்துக்கல. அவர் இல்லாம எல்லாருமே வந்து சூப்பரா விளையாண்ட மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒருத்தர் நீ சொல்லவே முடியல. ஈக்குவலா 4 விக்கெட் அகில் ஹுசேன் எடுத்திருக்கிறாரு. அப்படி சொல்ல போனா முகேஷ் சௌத்ரியும் பவர் பிளேல ரன்னே கொடுக்காம போட்டாங்க, ப்ரெஷர் போட்டே இருந்தாங்க. டாட் பால்ஸ் போட்டார் முகேஷ் சௌத்ரி. இவர் 100 வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ட். 100 எடுத்த 2 விக்கெட்டுமே பயங்கரமான இம்பார்ட்டன்டான விக்கெட். அடிக் பண்ண ரூதர்ஃபோர்டு பினிஷர் தூக்கிட்டாங்களே. ஓப்பனிங் அவர் தூக்கிட்டாருன்னா பினிஷர் இவங்க தூக்கிட்டாரு. டிகாகோட விக்கெட் முகேஷ் சௌத்ரி எடுத்தாங்க. சோ அப்படி பார்க்கும்போது இது ஓவரால் ஒரு டீம் எஃபர்ட்டா தான் எனக்கு தோணுச்சு. ஸ்டாண்ட் அவுட் பிளேயரா வேணா நம்பர்ல வந்து சஞ்சு சாம்சன் இருந்தாரு பேட்டிங்ல, அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் தான் மாஸ் பண்ணாரு. ஆனா இந்த டைம் பிளேயர் ஆஃப் தி மேட்ச்னு எனக்கு யாரும் சொல்ல தோணல. எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பேட்டிங்ல ஓவரால் சஞ்சு, குட் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்ல சஞ்சு, எக்ஸப்ட் bowling spinners. சிவம் துபே. 10 விக்கெட்ல எனக்கு 6 விக்கெட், 4 விக்கெட் பேசஸ், ஆளுக்கு ஒரு விக்கெட்.
எனக்கு பிளேயர் ஆஃப் த நல்லா மேட்ச் இருக்கு பாத்தீங்கன்னா அது. அதான் ஓவரால் டீம் எஃபர்ட். ம் எனக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே. அவ்வளவுதான். ஈக்குவலி எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேட்சோட ரிவ்யூ போயிடலாம். அதாவது நம்ம ஆர்சிபி விசஸ் ஜிடி. ஒரு பெரிய லாஸ்ல இருந்து வர ஜிடி, ஒரு சின்ன லாஸ்ல இருந்து வர ஆர்சிபி. பார்ப்போம். எனக்கு வந்து ஆர்சிபிக்கு சின்னசாமியில வந்து கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் அவரோட ஹோம் கிரவுண்ட் வந்து மாறுது. எந்த 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 கிரவுண்டு? ராய்ப்பூர். இதுக்கப்புறம் எது மாறுதுன்னு தெரியல. ஆனா அதான் ராய்ப்பூர். விளம்பரத்தை போட்டு பிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆர்சிபிக்கு சின்னசாமியில் நடக்கும் கடைசி லீக் மேட்ச் அப்படின்னு சொல்லி ராய்ப்பூர். போட்டுட்டே அவங்க இருக்கு. ராய்ப்பூர் போறாங்க. ராய்ப்பூர் போறாங்களா? ஏன் அங்க போறாங்க தெரியல, பெங்களூர்லயே. அதான் நேத்து சொல்லிட்டு. சரி, ஓகே. அதனால கடைசி ஹோம் கேம் இதே மாதிரி மும்பை மாதிரி ஓவர் கான்பிடன்ஸா வந்து ஜிடி கிட்ட அடி வாங்குவாங்கன்னு தோணுது என்கிட்ட. எனக்கு அப்படி தோணல. ஹோம் கேமுக்கு செட்டான டீம் தான் அது. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு ஜெயிச்சிருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்சிபி வராங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆர்சிபி சைடு போறேன். ஆக்சுவலா ஆர்சிபி ஜெயிக்கணும். ஏன்னா ஏன்னா எனக்கு ஒரு இது என்னன்னா, ஜிடி ஜெயிச்சிட்டானுங்கன்னா நம்மளோட மேல போயிடுவானுங்க. எனக்கு அது வேணாம். ஸோ அதனால எனக்கு ஆர்சிபி ஜெயிக்கணும். இல்ல, நான் லாஜிக்கா தான் பேசுறேன். ஆக்சுவலி இந்த டீம் வந்து இந்த டீமுக்கா இந்த பிச்சுக்கான டீம். ஒரே ஒரு பாயிண்ட் சந்தோஷோட பாயிண்ட்ல ஒண்ணு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னைக்குமே இவ்வளவு ஐபிஎல் சீசன் நடந்திருக்கு தெரியுமா? எனக்கு என்னைக்குமே இதுல வந்து இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உடன்பாடு இல்ல. இந்த டீம் தோத்தாதானே நம்ம டீம் முன்னாடி போகும் அப்படிங்கறதுல என்னைக்குமே நமக்கு உடன்பாடு இல்ல. 14 மேட்ச், அதுல 9 மேட்ச் ஜெயிச்சா நீ குவாலிஃபைடு. அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். எனக்கு அதுதான் என்னோட கான்செப்ட் படி. அதனால ஜிடி ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் ஜிடி சைடு தான். 8 மேட்ச் ஜெயிச்சு நல்ல ரன் ரேட் இருந்தாலே போதும், உள்ள போயிடலாம். 8 9 கூட வேண்டாம். 9 மேட்ச் ஜெயிச்சா சீல்டு. ஓகேவா? நம்ம 7ல 3 ஜெயிச்சிருக்கோம். இன்னும் 7 இருக்கு. இன்னும் 7ல 6 ஜெயிக்கணும். நம்ம 6 ஜெயிச்சா உன்னோட பொசிஷன் சீல்டு. கியூ போட்டுருவாங்க உனக்கு அழகா. அந்த கியூ வாங்கிடணும். அது ஜிடி ஜெயிக்குது, எல்எஸ்டி ஜெயிக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா. என்ன சொல்ல வரேன்னா, தமாத்துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கை உன் மேல வெயின்றப்பல. எப்பவுமே அதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் கண்ட்ரோலபிள்ஸ். நம்ம கையில இருக்கிற 7 மேட்ச் மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். தோனி ஸ்டைல் தான். தோனி சிம்பிளா சொல்லுவாரு, இந்த லைன் இருக்கு, அந்த லைனுக்குள்ள காலை வச்சு போடுறது மட்டும்தான் உன்னோட திறமை. அடிக்கிறது அடிக்காம இருக்கிறது பேட்ஸ்மேனோட திறமை. அவன் நினைச்சுக்குவான். அந்த மாதிரி பேட்டிங் ஆடும்போது அப்படிதான். பால் உங்ககிட்ட வருதா, அடிக்கிறது உன் திறமை. கேட்ச் போகுது, 6 போகுது, விக்கெட் ஆகுதுங்கிறது சிச்சுவேஷன் பிடிக்கும். உங்ககிட்ட என்ன இருக்கு? பேட் இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? பால் இருக்கு. அதை மட்டும் கரெக்டா பண்ணு. அதுதான் என்னோட கான்செப்ட். சரி, ஓகே. அப்ப நானும் ஹெச்ஓடி ஆர்சிபி போறோம், நீ வந்து ஜிடி. ஓகே, பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்ங்கறத விட ஜிடில பிளேயர்ஸ் டு கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி 2-3 பிளேயர் இருக்காங்க. இந்த ராகுல் டிவாட்டியான்னு ஒருத்தர் இருக்கான். ஷாருக் கான் வந்து கெட் அவுட் தான். தம்பிக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்க. அவர் வந்து சொல்றாரு, ஏப்பா அவங்களே ஓப்பனிங்கே ஆடிடுறாங்கப்பா, எங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றாரு. அது எனக்கு அந்த ராகுல் டிவாட்டியோட இது புரியவே மாட்டேங்குது. பவுலிங்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பவுலிங் போட்டுட்டு இருந்தாரு, பவுலிங் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பவுலரா மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. பேட்ஸ்மேனா வந்து ஒரு வண்டர் ஒண்ணு பண்ணுவாருன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு அதான் புரியல. ஷாருக் கானையும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் உட்கார வைக்கலாங்கிற மாதிரிதான் இருக்காரு. அடிக்க மாட்டேங்கிறாரு. ரெண்டு புது பிளேயர்ஸ் இருக்காங்க, அன்கேப்டட் பிளேயர்ஸ், இந்தியன் பிளேயர்ஸ். அவங்க 2 பேர்த்த ஆட வைக்கலாம். அவங்க பேர் எனக்கு தெரியல. இந்த வருஷத்தோட ட்ரெண்டே அதுதானே. என்கிட்ட 2 புது பிளேயர் இருக்காங்க, அன்கேப்டு பிளேயர், உள்ள கொண்டு வர மேட்ச் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. ஒண்ணு இல்ல, கார்த்திக் சர்மாவும் பிரசாந்த் மிச்சம் எல்லாத்துக்குமே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பஞ்சாப்ல ஃபுல்லாமே அதான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவங்களுக்கு. அவங்க பாரு, ஸ்ரேயாஸ் மட்டும் தான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். ஸ்ரேயாஸ், இது எல்லாமே சின்ன பசங்க. பவுலிங்ல வந்து ஹர்ஷதீப் சிங் அந்த மாதிரி கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இது எல்லாமே சின்ன பசங்க வச்சு அழகா ஜெயிச்சு போறான். பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் எனக்கு சுப்மன் கில். என்னோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் வந்து நம்ம கேப்டன், என்ன சொல்றது, புதுமை படைத்த கேப்டன், ஆர்சிபியை வின் பண்ண வச்ச கேப்டன் ரஜத் பட்டிதர். ஆர்சிபி இந்த அளவுக்கு ஆட்டம் போடுதுன்னா அந்த ஆட்டத்துக்கு காரணம் அவன் ஒருத்தன் தான். ரஜத் பட்டிதார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பின்ல பெஸ்ட் கிட்டரு ரஷீத் கான் எடுத்துருவாருன்னு தோணுது எனக்கு. என்னமோ அவன் ஸ்பின்ல மட்டும் இல்லடா, எது போட்டாலும் அடிக்கலாம். 10 பால்ல மினிமம் 30 அடிச்சிடறான். புரிஞ்சது. எல்லாருமே எப்படி சொல்றாங்கன்னா ஸ்பின் ஆக்சுவலா என்னன்னா, ரஜத் பட்டிதார் வர டைம்ல ஸ்பின்ல அடிச்சு ஒரு ஃபார்முக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 பால்ல 30 ரன் அடிக்கக்கூடிய நிறைய இன்னிங்ஸ் வந்து ரஜத் பட்டிதார் ஆடி இருக்காருன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த 10 பால் வந்து ரஜத் பட்டிதார் நாளைக்கு தாண்ட மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா
சிவம் டுப்ளே வரும்போது இவங்க ஸ்பின்னுக்கு கொடுக்காம வச்சு இப்ப கொடுக்குறாங்கல்ல. ஆனா பட்டிதருக்கு அப்படி இல்ல. வந்தாலே ஸ்பின்னு தான் கொடுக்குறானுங்க. பாப்போம். என்னோட பிளேயர் டு வாட்ச் அவுட் வந்து நாளைக்கு வந்து ரஷீத் கான். சரி, இன்னைக்கு மேட்சோட ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் என்ன? சின்ன சாப்பில் ஆடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 210 வரும். 240. 220 to 230. எனி டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட். 220 to 230. சேசிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்க போகுது. ஆக்சுவலா ஜிடி பேட்டிங் பண்ணா ஃபர்ஸ்ட் 3 பேர் தான். அவங்க 3 பேர் தூக்கிட்டா ஆர்சிபி 140 முடிச்சிடும். மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் RCB வந்து அதான். ஆடி 220 230 அடிச்சிட்டாங்கன்னா ஜிடி சேஸே பண்ண மாட்டாங்க. வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்ல. கொடுத்துட்டு போயிருவாங்க. நீ வச்சுக்கோ. Entire 5 சீசனா ஜிடி ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 5 4 எனக்கு தெரியல. 200 4. பிளஸ் ஸ்கோரை சேஸ் பண்ணது 2 டைம் தான். ஒன்லி 2 டைம்ஸ். ஏய், ஒரு விஷயம் ஆட் பண்ணோம். சிஎஸ்கேவும் அதே மாதிரி தான் 2018க்கு அப்புறம் 180க்கு மேல சேஸ் பண்ணதே கிடையாது. அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க, ஆனா சேஸ் பண்ணது கிடையாது. அதே மாதிரி இந்த 200 இந்த plus சீசன் அடிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த சீசன் 200 சேஸ் பண்ற கெப்பாசிட்டி பேட்டிங் நம்ம கிட்ட இருக்கு. ஆனாலும் 200 பண்ணலையே. above லாஸ்ட் டைம் பண்ணலையே. பேட்டிங் இருந்தும் பண்ணலையே. நீ லாஸ்ட் டைம் 2018 மீகர் சொல்ற மிஸ். இந்த சீசன்ல வாய்ப்பு இருக்கு, அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குங்கிறவன். ஆனா பண்ணல, இது வரைக்கும் பண்ணல. பாப்போம். ரெண்டு தடவை பண்ணல இது வரைக்கும். பாப்போம். 27 வரைக்கும் வந்தாங்க, ஆனாலும் பண்ண முடியல. பாப்போம். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.